எப்பவுமே மன்னிக்க மாட்டீங்களா? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. மதியம் சுரேஷும் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே எல்லாரும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இந்த மதியம் பார்த்தாவே எரிச்சலாக இருக்குன்னு சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷோட அண்ணன் பாக்கியராஜ் வந்து சொல்கிறாங்க, மதி ஏம்மா இன்னும் நின்றுட்டு இருக்க, கிளம்பி உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போது சுரேஷோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இருமா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இதுக்கப்புறமாச்சும் வீட்டுக்கு பொறுப்பாக இருந்து நடந்துப்பியா, எங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு திரிவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மதி எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. சுரேஷோட அம்மா வந்துட்டு, இவ எப்படி அடங்கிடுவான், இவ போய் யார் பேச்சாச்சும் கேட்குவாளாம், இவ கண்டிப்பாக நம்மளை இன்னும் பழி வாங்கிட்டே தான் இருப்பாளே தவிர நம்மளுக்கு என்றைக்குமே நிம்மதியே தரமாட்டா இவ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷோட அப்பா ரொம்பவே கூப்பிடுறாரு. எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அமைதியாக இரு அப்படின்றாங்க. உடனே மதி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அப்பா அழுத்தமாக மதிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மதி ரொம்பவே அப்செட் ஆகி அங்கேருந்து போகிறாங்க. பாக்கியராஜ் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பொண்ணு வந்ததும் வராதமா இப்படி நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அந்த பொண்ணை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாக்கியராஜ் அமைதியாக யோசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மலர் வந்து மதிக்கிட்ட பேசாமல் அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க, இந்த இப்போ தான் மலருக்கு புத்தி வந்திருக்கு போல், இதுக்கப்புறமாச்சும் அந்த மதிக்கிட்ட பேசாமல் இருந்தால்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா நினைக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.